SASDOவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் சட்டவிரோத கருக்கலைப்பு பதிவுகள், வெளியான அதிர்ச்சி தகவல். சுற்றுலாத்துறையினால் பில்லியன் கணக்கில் வந்து குவிந்துள்ள டொலர்கள். ராஜாங்க அமைச்சர் வியாளேந்திரனின் செயலாளர்கள் லஞ்சம் பெற்ற வேளை கைது. நான் குற்றமற்றவன், நீதிமன்றத்தில் டயானே அறிவிப்பு. 18 வயது மனைவி அடித்து கொலையா? கமலா ஹாரிஸ் எந்த இனத்தவர்? ட்ரம்ப் கேள்வியால் வெடித்தது சர்ச்சை. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். இலங்கையில் நாளாந்தம் சுமார் 1000 சட்டவிரோத கருக்கலைப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை விசேட மருத்துவர் சமுல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். அத்தோடு இனப்பெருக்க, ஆரோக்கியம் மற்றும் பாலியல் கல்வி தொடர்பான தெளிவின்மையே சட்டவிரோத கருக்கலைப்புக்கு அதிகம் காரணம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் இந்த விடயம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தினால் முன்னெடுக்கப்பட்ட ஆய்வின் ஊடாகவே கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை மூலம் 1557 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடத்தில் முதல் 6 மாதங்களுடன் ஒப்பிடுகையில் இது ஏறக்குறைய 2 மடங்கு வளர்ச்சி என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. அத்தோடு வருடத்தின் முதல் 6 மாதங்களில் சுற்றுலாத்துறை வருமானம் தவிர்ந்து 1762 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேவை துறைக்கு கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருடத்தின் முதல் 6 மாதங்களில் வெளிநாட்டு ஊழியர்களின் பணம் 3144 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்ததுடன் கடந்த வருடத்தில் இதே கால பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களின் சம்பளம் 2823 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்ரீலங்காவின் வர்த்தகம் மற்றும் சுற்றாடல் இராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாளேந்திரனின் செயலாளர்கள் இருவர் கொழும்பிலிருந்து வந்த லஞ்சல் ஊழல் ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மணல் அகழ்வுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதற்காக 15 லட்சம் ரூபாயினை லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியாளேந்திரனின் பிரத்தியோக செயலாளர் ஜோகநாதன் ரோஸ்மன் மற்றும் அவரின் உதவியாளர் பிரதீபன் கௌஷிகரன் ஆகியோரே இவ்வாறு கைதாகியுள்ளனர். தாம் குற்றவாளி இல்லை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா காமகே கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகழ்வு சட்டத்தின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட 7 குற்றப்பத்திரிகைகளை வாசித்த பின்னரே டயானா காமகே இதனை தெரிவித்துள்ளார். 18 வயதுடைய திருமணமான ஜுவதியொருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்தமையினால் பன்வஸ் நுவர கிரிமட்டிய கெலினாவ பிரதேசத்தில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. கணவனால் தாக்கப்பட்ட ஜுவதி உயிரிழந்துள்ளதாகவும் சந்தேக நபரான கணவரை இதுவரை போலீசார் கைது செய்யவில்லை எனவும் பிரதேசவாசிகள் குற்றம் சுமத்துகின்றனர். கிரிமெட்டிய கொலினாவல பிரதேசத்தில் வசித்து வந்து 18 வயதுடைய செரினு பிரேமதிலக என்ற ஜுவதி கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்தார். செனுரையின் கணவரின் தாக்குதலிலேயே அவரது மரணத்துக்கான காரணம் என்று உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் அடிப்படையில் மரணத்தில் சந்தேகம் நிலவுவதாகவும் செனுரையின் கணவரை கைது செய்யுமாறும் போலீசாரை வலியுறுத்தியும் அவரின் உறவினர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் நேற்று கிரிமெட்டிய வீதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சடலம் வீதிக்கு எடுத்துச் சென்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். செனுரையின் கணவரின் தந்தை செனுரையின் தாயை தாக்கியதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடும் தற்போதைய உபஜனாதிபதி கமலா ஹாரிஸ் கரப்பினத்தவரா இந்தியரா என அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கேள்வி எழுப்பிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கரப்பின பத்திரிகையாளர் மாநாட்டில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். அமெரிக்காவின் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் பல வருடங்களாக தனது ஆசிய பின்னணியை மறைத்து வைத்திருந்தார் என ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். சில வருடங்களுக்கு முன்னர் அவர் கருப்பாக மாறும் வரை அவர் கருப்பினத்தவர் என்பது எனக்கு தெரியாது என கூறிய ட்ரம்ப் அவர் தன்னை தற்போது கருப்பினத்தவர் என கருத வேண்டும் என விரும்புகின்றார் எனவும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அவர் கருப்பினத்தவரா இந்தியரா என்பது தனக்கு தெரியாது எனவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அதிகரிக்கும் சட்டவிரோத கருக்கலைப்பு பதிவுகள், வெளியான அதிர்ச்சி தகவல்.
சுற்றுலாத்துறையினால் பில்லியன் கணக்கில் வந்து குவிந்துள்ள டொலர்கள். ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரனின் செயலாளர்கள் லஞ்சம் பெற்ற வேளை கைது. நான் குற்றமற்றவன், நீதிமன்றத்தில் டயானே அறிவிப்பு. 18 வயது மனைவி அடித்துக் கொலையா? கமலா ஹாரிஸ் எந்த இனத்தவர்? ட்ரம்ப் கேள்வியால் வெடித்தது சர்ச்சை.